Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக நம்ம வந்து இந்த லாகின் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஃபார்முக்குள்ளே கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் நம்ம எப்படி செட் பண்ணுறது அண்ட் தென் அந்த செட் பண்ண டேட்டாஸை நம்ம எப்படி கெட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபார்ம் ஒன்று நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்ம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணது தெரியல அப்படின்னா மேலே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மை எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் தென் அதோட டேட்டாஸை நம்ம எப்படி கெட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போது இங்கே சப்மிட் பண்ணும்போது இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது எனக்கு 2 ஸ்டேட்டை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 ஸ்டேட்டுடைய டேட்டாஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகும். யூசர் நேம் அப்படின்ற ஸ்டேட் அண்ட் தென் யூசர் பாஸ்வேர்டு அப்படின்ற ஸ்டேட். ஓகேவா? ஸோ இப்போது இந்த 2 டேட்டாஸை நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணணும். ஓகே, அது எந்த டைமில் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணும்போது தான் அந்த டேட்டாஸை நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம சப்மிட் ஹேண்ட்லர் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜை நம்ம வந்து செட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும்னா நம்ம அந்த யூசர் நேம் அண்ட் தென் இந்த யூசர் பாஸ்வேர்டு இந்த 2 ஸ்டேட்டையும் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம வந்து சென்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ண முடியும். எப்படின்னா ஒரு வேரியபிளை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, கான்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து யூசர் நேம் அண்ட் தென் யூசர் பாஸ்வேர்டு. ஓகே, இப்போது இந்த நம்ம இங்கே சப்மிட் பண்ண வர டேட்டா வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? என்னென்னா இந்த ஸ்டேட்டு அண்ட் தென் இந்த ஸ்டேட் யூசர் நேம் அண்ட் தென் யூசர் பாஸ்வேர்டு இது ரெண்டுமே நம்ம வந்து இந்த சப்மிட் பட்டன் நம்ம சப்மிட் பண்ணும்போது இந்த டேட்டாஸை நமக்கு வந்து உட்காரும். ஓகே, டேட்டா அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ தான் நான் வந்து லோக்கல் ஸ்டோரேஜை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம். ஓகே, செட் ஐட்டம் அண்ட் தென் இதுக்குள்ளே நம்ம வந்து கீ கொடுக்கணும். என்ன கீனா யூசர் டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நாம் எந்த நேமுன்னா கொடுக்கலாம். அண்ட் தென் இதுக்குள்ளே நம்ம வந்து ஜேசான் ஃபார்மேட்டில் நம்ம ஸ்டிங்கிஃபையாக நம்ம வந்து அனுப்பணும். ஓகே, அதுக்கு ஜேசான் டாட் ஸ்டிங்கிஃபை அண்ட் தென் இதுக்குள்ளே நம்ம என்ன செட் பண்ண போகிறோம்னா நாம் இங்கே சப்மிட் பண்ணும்போது வர டேட்டாவை ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த வேரியபிளை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம ஸ்டிங்கிஃபையாக இந்த வேரியபிளை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, இப்போ நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் நம்ம செட் பண்ணிட்டோம். அதை நம்ம போய் அவுட்புட் நம்ம எப்படி பார்க்குறது? ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து நம்ம அப்ளிகேஷனில் தான் நம்மளுடைய லோக்கல் ஸ்டோரேஜ் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அந்த டேட்டாஸ் நம்ம சப்மிட் பண்ணும்போது நமக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் ஒரு கீ நமக்கு ஆட் ஆகணும். அண்ட் தென் அதோட வேல்யூஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ இங்கே என்ன டைப் பண்ணுறோமோ அந்த வேல்யூ நமக்கு இங்கே ஆட் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். அருண் குமார். ஓகே, யூசர் நேம் வந்து அருண்குமார் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பாஸ்வேர்டு வந்து அருண் @123. ஓகே, இங்கே பாருங்கள் சப்மிட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஒரு கீ வந்து ஆட் ஆகிருக்கு யூசர் டேட்டா அப்படின்ட்டு லோக்கல் ஸ்டோரேஜில். அண்ட் தென் இப்போ இந்த இடத்துல அதோட வேல்யூஸ் வந்துருக்கு. யூசர் நேம் வந்து அருண்குமார் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கரெக்டாக? ஓகே, அருண்குமார் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் யூசர் பாஸ்வேர்டு வந்து அருண் @1234 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்ணால் அந்த பேஜ் மட்டும்தான் ரீஃப்ரெஷ் ஆகுமே தவிர இந்த இடத்துல லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிற டேட்டா வந்து ரிஃப்ரெஷ் ஆகாது. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அண்ட் தென் இப்போ இந்த லோக்கல் ஸ்டோரேஜை நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப நான் வந்து வேறு ஏதாவது கொடுக்குறேன்னு வைங்களேன். சஞ்சய் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் பாஸ்வேர்டு சஞ்சய் @12345. ஓகே, இப்போது இதை நான் சப்மிட் கொடுக்கும்போது எனக்கு அந்த கீ வந்து யூசர் டேட்டாட்டு வந்திருக்கணும். அண்ட் தென் அதோட வேல்யூஸ் நான் இங்கே என்ன டைப் பண்ணணும் அது வந்திருக்கணும். ஓகேவா?
ஸோ இந்த இடத்துல பாருங்கள் யூசர் டேட்டா எனக்கு ஸ்டோரேஜ் வந்துடுச்சு. அண்ட் தென் யூசர் நேம் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா சஞ்சய் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்துடுச்சு. எல்லாமே ஸ்டிங் ஜேசன் ஃபார்மெட்டில் நமக்கு உட்காந்துருக்கும். ஓகேவா? அண்ட் தென் பாஸ்வேர்டு இங்கே என்ன கொடுத்துருக்கேன்றதை நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். சஞ்சய் at 12345. ஓகேவா? ஓகே. இப்போது நாம் இந்த இடத்துல லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ண டேட்டாவை நம்மளால் ஈஸியாக கெட் பண்ண முடியும். ஓகேவா? அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். அது வந்து ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் கெட்டட் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் தென் இதுக்குள்ளே நம்ம ஜேசன் பார்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஜேசன் டாட் பார்ஸ் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம். என்ன கெட் ஐட்டம் பண்ண போகிறோம்? நம்ம என்ன கீ கொடுத்தோம் செட் பண்ணும்போது யூசர் டேட்டா. ஸோ இந்த கீயை தான் நம்ம வந்து இந்த இடத்துல கெட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போது இந்த இடத்துல கெட்டட் அப்படின்ட்டு நான் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து கெட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து இந்த ஃபார்முக்கு கீழே ஒரு H3 எலமெண்ட்டுக்குள்ளே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? என்ன அப்படின்னா யூசர் நேம் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல கெட்டட். ஓகேவா? நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் கெட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வேரியபிளை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் கெட்டட் டாட் யூசர் நேம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிற யூசர் நேம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் லோக்கல் ஸ்டோரேஜில் சஞ்சய் அப்படின்னு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த புரிஞ்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.